ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நல்லபடியாக வீடெல்லாம் க்ளீன் பண்ணி பூஜையெல்லாம் பண்ணி முடித்தாச்சு. நிம்மதியாக சாமி கும்பிட்டு முடித்தாச்சு. எப்பயுமே பெண்கள் இருந்துட்டு வீட்டில் அவங்களுக்கு வேலை அதிகமாக இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒன்று குழந்தைங்களுக்கு வேலை செய்யணும், இல்லைன்னா கணவருக்கு வேலை செய்யணும். நம்மளை கவனிக்க டைமே இருக்காது. அதுக்கப்புறம் எங்கே நம்ம நிம்மதியாக பொறுமையாக சாமி கும்பிடுறது? அது நடக்காது சில வீட்டில். ஆனாலும் கொஞ்சம் முயற்சி பண்ணி நம்ம எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி வச்சு சாமி இன்னைக்காவது கும்பிட்டாகணும் அப்படின்னு நினச்சி நம்ம கும்பிடணும். அதுவும் மற்ற நாளெல்லாம் நம்மளால் கும்பிட முடியலினாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் வெள்ளிக்கிழமை ஒரு நாளாவது நம்ம விளக்கேற்றி தூபம் ஆராத்தி எல்லாம் காட்டி அந்த கடவுளை பிரார்த்தனை பண்ணணும். அப்போ தான் நம்ம வீட்டில் குடியிருக்கிறதுக்கான அர்த்தமே உண்டாகும். இன்றைக்கி அதே மாதிரி நம்ம வீட்லேயும் விளக்கு தூபம் எல்லாம் காட்டி சாமி கும்பிட்ருக்கோம். அதே மாதிரி பெண்கள் இருந்துட்டு எப்பயுமே காலையில் எழுந்தால் வாசை பெருக்கி கோலம் போடணும். சிலர் குழந்தைங்கள வச்சுருக்க பொண்ணுங்க இருப்பாங்க, அவங்களால செய்ய முடியல அப்படின்னு நினைப்பாங்க. அப்படியெல்லாம் நினைக்கவே கூடாதுப்பா. நம்ம குழந்தைங்க வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால் இப்போ நம்ம ஃபீல் பண்ண வேணாம். அவங்க ஒரு ஸ்டேஜ் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம அந்த பூஜை எல்லாமே பண்ணலாம். இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்மளால் பண்ண முடியலையே அப்படின்னு யாரும் எப்பயுமே நினைக்கக்கூடாது. அந்த கடவுளை மனசார நினச்சாலே போதும். அந்த கடவுள் நமக்கு கண் திறந்து பார்ப்பார். நாம் என்ன நிலைமையில் இருக்கணும் அந்த கடவுள் புரிஞ்சுப்பார். அதனால் குழந்தைங்க வச்சுருக்கவங்க, வேலைக்கு போகிறவங்க, இது யாரும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை, சரிங்களா? உங்களுக்குன்னு வேலை இருந்தால் நீங்கள் அதை செஞ்சுட்டே ஒரு பக்கம் சாமி கும்பிடலாம். இல்லை எனக்கு அது பண்ணவே முடியாதுங்க அப்படிங்கிற பட்சத்தில் டெய்லியும் ஒரு நாளைக்கு ஒரு டைமாவது காலையில் எழுந்திருக்கிறப்ப அல்லது நைட்டு இரவு தூங்குறப்ப இந்த நாள் எனக்கு நல்லபடியாக அமைஞ்சிச்சு அப்படின்னு சாமியை கும்பிட்டு மனசார கும்பிட்டு நீங்கள் தூங்க போனீங்கன்னா அந்த கடவுள் உங்கள் கூடயே இருந்து உங்களோட வழி நடத்துவார். உங்களோட எல்லா காரியத்துக்கும் துணை நிற்பார், வெற்றியை தருவார். அதுக்காக யாரும் கலங்கவே கூடாது, சரிங்களா? அதே போல் நம்ம எப்பயும் சாமி கும்பிடும் போது நாம் மட்டும்தான் நல்லா இருக்கணும் அப்படின்லாம் நினைக்கவே கூடாதுப்பா. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், அவங்க கூடயே நானும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கணும். அப்போ தான் இந்த உலகம் நம்மளைய பார்க்கும், நாம் என்ன சொல்கிறோமோ அதை கேட்கும், நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும்.